My dear brothers and sisters, please subscribe the Gospel Life channel. Thank you. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று மே 1ஆம் தேதி புதன்கிழமை உலக தொழிலாளர்கள் நாள். அதோடு தொழிலாளர்களின் தகப்பன் பாதுகாவலர் புனித சூசையப்பர் திருவிழாவை தாய் திருச்சேவையானோள் கொண்டாடுகின்றாள். இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் உள்ள இந்த வசனங்களிலே ஆண்டவர் உலக அனைத்தையும் படைத்து அதில் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் விதவிதமாக படைக்கின்றார். படைத்து 7ஆம் நாள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து ஓய்ந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தந்தையாம் கடவுளின் படைப்பை பார்த்தீர்கள், ஒவ்வொன்றும் அற்புதம். அன்பு சகோதர சகோதரிகளே, யோசித்து பாருங்க. கடலை படைத்து அது பூமிக்குள் வராதபடி எல்கையை அமைத்தார். அந்த எல்கையை தாண்டி கடல் வருவதில்லை. அதற்குள் மனிதன் உண்ண தேவையான மீனினத்தை படைத்தார். அதற்கு மேல் மனிதன் பயணம் செய்து சுற்றி வர ஞானத்தை கொடுத்து படகின் மூலம் சுற்றி வர கடல் வழியை கொடுத்தார். மரங்களை படைத்தார், புல்வெளியை படைத்தார், பூமிக்கு பசுமையான போர்வை போல இயற்கையை படைத்தார். மரத்தின் கனிகளை கொடுத்தார், கனிகளை உண்பதற்கு மனிதனுக்கு அறிவை கொடுத்தார். வண்டு பூச்சிகள் கூட இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. நம் கனி கிடைப்பதற்கு காரணம் இந்த வண்டு பூச்சிகள் தான், மகரந்த சேர்க்கை. இவ்வாறு ஒவ்வொன்றும் அற்புதம். மலர்களை பார்த்தீங்கன்னா விவரிச்சுக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு நாளும் மலர்கள் விரிகின்ற மலர்ந்து இருக்கின்ற அந்த அழகு, இயற்கையை ரசித்தாலே போதும், ஆண்டவரின் அன்பு நம்மில் மிகுதியாகிவிடும். அப்படி எல்லாவற்றையும் படைத்த கடவுள் 7ஆம் நாள் படைப்பு வேலைகள் அனைத்தையும் முடித்து ஓய்ந்திருந்தார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. அன்பானவர்களே, உழைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஓய்வு தேவை. அந்த நேரம்தான் மன நிம்மதி, உடல் பலவீனங்களும் நீங்கி பலன் பெறும் நேரம். எனவே புனித சூசையப்பர் தொழிலாளர்களின் தகப்பன், தொழிலாளர்களின் வேதனைகள் எல்லாம் அறிந்திருக்கிற அவர் நமக்காக பரிந்து பேசி ஒவ்வொருவரும் உழைக்கின்ற நிலையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, அமைதியை பெற்றுக்கொள்ள வழிநடத்துவார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 54 முதல் 58 வரை இறை வார்த்தைகளிலே பாருங்க. இயேசு சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அங்குள்ள மக்களுக்கு கற்பிக்கிறார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவங்க வியப்பில் ஆழ்ந்து சொன்ன வார்த்தை, எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி எவ்வளவு ஆணித்தரமாக போதிக்கிறார்? அவர்கள் வியந்து போனார்கள். அந்த ஞானத்தை கண்டார்கள், ஆண்டவரின் வல்லமையை கண்டார்கள், அவர் போதித்த அந்த போதிக்கும் முறையை கண்டு அவர்களால் ஆச்சரியம், அவர்கள் நிறைந்த ஆச்சரியத்தில் இருக்கும் பொழுதும் அவரை ஏற்றுக்கொள்ள தயக்கம் என்ன தெரியுமா? அவங்க அப்பா செய்த வேலை. இவ்வளவு ஞானம் இருக்கிறது, இவ்வளவு வல்லம் இருக்கிறது, பேச்சிலே நம்மை மனமாற்றுகின்ற சக்தி இருக்கிறது. ஆனா இது எங்கிருந்து வந்தது? அதை ஏற்றுக்கொள்ள தடையாக இருப்பது அவரது தந்தை செய்த தச்சு தொழில். அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர் தச்சருடைய மகன் அல்லவா? யாக்கோபு, யோசேப்பு, சீமான் ஆகியோருடைய சகோதரர் அல்லவா? சகோதரர் நம்மோடு இருக்கிறாங்களே, இவருக்கு எங்கிருந்து ஞானம் வந்தது? அப்போ இந்த உலகம் அன்றும் சரி இன்னும் சரி ஒரு மனிதனின் நற்கிரியைகளை, நற்செயல்களை, அவன் ஆற்றுகின்ற செயல் மனித குலத்துக்கு மாண்பை தருகின்றது என்றாலும் அவன் செய்ய வேலையை வைத்து தரம் பிரித்து பார்க்கின்றது. அவன் வேலையை வைத்து ஜாதிக்கு பெயர் வைத்து அவனை தரம் தாழ்த்தி இன்றும் அதே வேலைதான். ஆனால் ஆண்டவர் அப்படி பார்த்ததில்லை. ஒரு லூக்கா மருத்துவர் படைத்தளபதி பவுல் சவுலாக மாற்றி கருவியாக்கினார். மீன்பிடிக்கும் தொழிலாளர் சீமோன் பேதுரு, அந்திரேயா, இன்னும் பலர் மீன்பிடி தொழிலாளர்கள், வரிபிரிக்கும் மத்தேயு, இவ்வாறு பல தொழில்களில் இருந்தவர்கள். ஆண்டவருக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. எல்லோரும் அவருடைய பிள்ளைகள் அதை ஏற்று அவர்களை தம் சீடர்கள் ஆக்கினார், பயன்படுத்தினார், இறை அரசை நிறுவினார். ஆனால் இறைவன் இயேசுவை மீட்பராக, தலைவனாக, நண்பராக ஏற்றுக்கொண்டுள்ள நாம், என் ஜாதி என் வேலை, உன் ஜாதி உன் வேலை, நீ என்னை விட தாழ்ந்தவன், நீ பெரியவன், நான் ஜாதியிலே உயர்ந்தவன் என்று பிரிவு, பிளவு, வெறுப்பு, கசப்பு, இப்படி வைராக்கியத்தை கொண்டு வாழ்ந்து வருகிற நாம் எவ்வாறு இயேசுவின் பிள்ளைகளாக இருக்க முடியும்? தொழிலாளர்களின் தகப்பனாகிய யோசேப்பு சொல்லுகிறார், நான் தச்சு தொழிலாளர் செய்தேன், ஆனால் ஆவியானவரினிலே செயலாற்றினார். என் மகன் ஆண்டோட ஞானத்தில் நிறைந்திருந்தார், ஆனால் உலகம் ஏற்றுக்கொள்ள மறுத்தது காரணம் நான் செய்த கீழான தொழில். அன்பானவர்களே, மனிதன் மாண்புமிக்கவன், இறை சாயலை அடைந்தவன், ஆண்டவருக்கு மிக நெருக்கமானவன். நம்மை அன்பு செய்கிற கடவுள் மனிதனை மனிதனாகவே அன்பு செய்கிறார். ஆனால் நாம் தான்
அவருடைய சீடர்கள், ஊழியர்கள், இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு ஜாதி, மத, பொருளாதார, அழகு, அந்தஸ்து இவற்றை வைத்து நாம் ஒரு மனிதனை மதிப்பிடுகிறோம். இன்று அதை தவிர்ப்போம். தந்தையாம் கடவுளும் வேலை செய்தார், ஓய்ந்தார். புனித சூசியப்பரும் தத்து தொழில் செய்தார், மகனை வளர்த்தார், குடும்பத்தை பேணி காத்தார், திருக்குடும்பத்தின் தலைவனாக உயர்த்தப்பட்டார். எனவே நாம் செய்கின்ற தொழிலை மதிப்போம், ஆண்டவரை அன்பு செய்வோம், மனிதனை அன்பு செய்வோம், இறை அரசை கட்டுவோம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரம தகப்பனே, நாங்கள் மனிதர்களாய் நாங்கள் பணி செய்துதான் உண்ண வேண்டும் என்பதை ஆதாமிற்கு கொடுத்த கட்டளையை நாங்கள் இன்றும் நிறைவேற்றி வருகிறோம். நாங்கள் உழைக்கும் உழைப்பு ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்க இந்த உலகத்தில் எங்களை படைத்திருக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை தந்திருக்கிறேன். அவ்வாறு ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் நாங்கள் அன்பு செய்து வாழ அன்னை மரியாள் வழியாக எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உழைக்கின்ற நமக்கு வேறுபாடு இல்லை. மனித இனம் ஒரே இனம், ஆண்டவரின் பிள்ளைகள். எனவே தொழிலாளர்களின் தகப்பனாகிய புனித சூசியப்பன் திருவிழாவை கொண்டாடும் நாம் அவரது கரம் பற்றி இயேசுவின் வார்த்தைகளை நிறைவேற்றி அன்னை மரியாளின் பரிந்து பேசுதலால் தந்தையின் மகளாக வாழ இந்த நாளை ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளும் இனிய நாளாகட்டும். ஆமென்.